Hi friends, welcome to Chris 2021 Lead to the Way. Don't confusing yourself. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதாங்க. என்னால் இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட்லேயே போய்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னை தானே ஏதாச்சும் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நழுவுறது அப்படிங்கிறது தாங்க. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து நழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற லெவலை நீங்கள் இழக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து நழுவ பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அவன் நம்ம கிட்ட மோத மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்றதுக்கு தொடங்குங்க. இல்லை என்னால் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை அலசி ஆராய்றதுக்கு முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யார் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லது உங்களுடைய இலக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே சொல்லி அதில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எல்லார்கிட்டையுமே பல விதங்களில் கேட்கும்போது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்டையுமே நீங்கள் எந்த ஒரு சஜஷனுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே அதற்கு சுயமாக முடிவெடுக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தடுமாற்றம் ஏற்படும். பட் இன்னும் செகண்டு தேர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட்டும் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ எப்போதுமே ஒரு பிரச்சனைகள் வரும்போது இல்லை இவங்க கிட்ட போய் கேட்டால் எனக்கு நல்லா இருக்கும் இல்லை இவங்க கிட்ட போய் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலதரப்பட்ட வாதங்களை நீங்கள் உங்களுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு போகும்போது கூட ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்படும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேதர் பண்ணுறது தப்பு கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது தேவை அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு தேவை இல்லாததை அப்படியே விலக்கி வச்சுக்கோங்க. எப்போதுமே ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்காமல் பாஸ்ட்டு நடந்து முடிஞ்சது அதை எக்காரணத்தை கொண்டுமே நம்மளால் மாற்றி வடிவமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத காரியம். பட் ஃப்யூச்சர் அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இந்த ப்ரெசண்ட்டை நாம் நல்ல மாதிரி பண்ணிக்கிட்டாலே அந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த பிரச்சனைகள் வரும்போது அதில் இருந்து நழுவுறதுக்கு பார்க்காம அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதில் இருந்து எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் போது ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன ஒரு இலக்கு அடைகிறதா இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான ப்ராசஸை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.